திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் தேசிய கல்லூரி மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த நாட்களில் சேட்டலைட் வகுப்பாக உங்களை சேருகிற இந்த வான்வழி வகுப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பைபிளை எடுத்து திறந்து உங்கள் புத்தகங்களிலே குறிப்புகளை எழுதி வரிசைக்கிரமாக அதை நீங்கள் சிந்திக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கிளிப்பிள்ளை போல சொன்ன வேலை செய்கிறது போல செய்யாமல், வசனங்கள் இப்படிதான் இருக்கிறதா, அதை எதிரும் புதிருமாக எண்ணி பார்ப்பதற்கு கடவுள் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்பது நியாயம் அல்ல. பைபிள் என்ன சொல்கிறதோ அதை கேட்க வேண்டும், அதுதான் நியாயம். இந்த நாட்களில் பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பின் வல்லமை என்ற தலைப்புல நம்ம படிக்கிறோம். இந்த பைபிளினுடைய ஒரு கருத்தாக்கம், தீம் ஃபர்கிவ்னஸ் தான். கடவுள் நம்மை மன்னிக்கிறார் என்பது தான் இந்த பைபிளினுடைய கருத்தாக இருக்கிறது. இதை கையில் எடுத்து படிக்கிற மனிதன் தேவனோடு எப்படி உறவு கொள்கிறான், அவனுடைய பாவங்களையும் குற்றங்களையும் கடவுள் மன்னிக்கிறார் என்ற அந்த செய்தி தான் அவனை மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, மன்னிக்கவே மாட்டேன் என்று ஒரு பக்கம் உலகம் ஓடுகிறது, மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று இன்னொரு பக்கம் உலகம் ஓடுகிறது. நம்முடைய அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிகள் நம்முடைய குடும்பத்துல இப்படிதான் இருக்காங்க. அம்மா நம்ம கழுத்து பிடிச்சி போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவாங்க, முடியாது என்று நாம் சொல்லுகிறோம். அவளை மன்னியுங்கள் என்று அப்பா சொல்வாரு, முடியாது என்று மகன் சொல்கிறான். ஆக மன்னிக்க முடியாதவர்களும் மன்னிப்பு கேட்காதவர்களும் ஏதோ ஒரு வகையில எங்கேயோ நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்கன்னு சொன்னா, கடவுளுடைய ஒத்தாசை இல்லாம நிக்கிறாங்க. மன்னிக்க முடியாதவனுக்கும் கடவுள் துணை இல்லை, மன்னிப்பு கேட்காதவனுக்கும் கடவுள் துணை இல்லை. காரணம் என்னன்னா, இந்த பைபிளினுடைய அர்த்தப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மன்னிப்பு கேட்பது அல்லது கொடுப்பது கடவுள் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு ஆச்சரியமான தனித்தன்மை. காரணம், மனிதனை தேவன் மனசாட்சியோடு படைத்திருக்கிறார். Man was created in the image, in the likeness, in the spirit of God. So he has the consciousness. நம்முடைய மனசாட்சி குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம். கில்ட் ஆர் நாட் கில்ட். நீதிமன்றத்தில் கூட நீதிபதி குற்றவாளிகளை பார்த்து குற்றம் குற்றம் இல்லை என்றுதான் தீர்க்கிறார். சகோதரர்களை, சட்டம் நம்மை ஆளுகிறது. நாம் பாவம் செய்யும் போது, குற்றம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது நம்முடைய மனசாட்சி நம்மை உறுத்துகிறது. அப்போ தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நான் பாவம் செய்தேன் என்று மனைவி கண்ணீரோடு கணவனிடத்துக்கு வருகிறார். நான் அக்கிரமம் செய்தேன் என்று கணவன் மனைவியிடத்தில் வருகிறார். அம்மா, நான் செய்தது தவறு என்று பிள்ளைகள் அம்மா இடத்துல வருகிறார்கள். மகனே, நான் உன்னை அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று தாயார் வருகிறார்கள். ஆகவே மன்னிப்பு கொடுக்கிறவர்களும் சரி, மன்னிப்பை கேட்டவர்களும் சரி, கடவுளுடைய ஒத்தாசை இல்லாமல் செய்ய முடியாது. இங்கதான் பிரச்சனையே இருக்கு. உதாரணமா சீனாவை நம்ம எடுத்துக்குவோம். அவர்கள் தேவனற்ற மக்கள், கடவுள் நம்பிக்கையற்றவர்கள். அப்படியானால் அங்க இருக்கிற யாராவது மன்னிப்பு கேட்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? மன்னிப்பு கொடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அது கடவுள் விரும்புகிற ஒரு மன்னிப்பு கொடுத்தலோ கிடையாது. சட்ட ரீதியாக, சமுதாயத்துக்காக, ஒரு நியாயங்களுக்காக அவர்கள் பேசுவார்கள். இப்போ நம்ம அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு வணக்கம் போடுறோம். அப்படி வணக்கம் போடும்போது நம்முடைய கை நம்முடைய நெற்றியில படும், ஆனா நம்முடைய நெஞ்சில் அவனை எட்டி உதைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படிதான் நடக்குது. அப்போ மனசாட்சியில எட்டி உதைக்கணும்னு நினைக்கிற ஆளு வெளிரங்கமா கையில நெற்றியை தொடுகிற அளவுக்கு வணக்கம் போடுறார், குனிஞ்சு வணங்குறார். அப்போ இந்த வணக்கம் அது உண்மையான வணக்கம் கிடையாது. அதே மாதிரிதான்
மன்னிப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறவனும் பேருக்கு சொல்றான், மன்னிப்பு கேட்டேன் என்று சொல்றவனும் பேருக்கு தான் கேட்கிறான். ஆக ஜீவனுள்ள ஒரு தேவனை தெரிந்து கொள்ளாத வரைக்கும், unless you knew personally in your life a living God, your asking forgiveness or giving forgiveness cannot be possible. ஆகவேதான் தேவனற்ற மனிதர்கள் மத்தியில மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு பேச்சு தான், மன்னிப்பு கொடுப்பது என்பதும் ஒரு பேச்சு தான், அது செயல் அல்ல. இதை நம்ம விளங்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். காரணம், இன்றைக்கு மருத்துவ உலகத்துல பலவிதமான மருத்துவங்களை செய்யறாங்க. அலோபதி, ஹோமியோபதி, அப்புறம் சித்தா, ஆயுர்வேதியம், இப்படி எத்தனையோ வகையான வைத்திய முறைகள்லாம் இருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல மருத்துவ உலகம், மருத்துவ பல்கலைக்கழகங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது என்னன்னா, நம்முடைய மனசாட்சியை பொறுத்து, நம்முடைய மனதை பொறுத்து தான் நம்முடைய வியாதிகள் நமக்கு வருகிறது. நம்முடைய மனசாட்சிக்குரிய காரியங்களை சரி பண்ணாவே வியாதிகள் நம்மை விட்டு போய்விடும். மைண்ட் ரிலேட்டட் டிசீஸ் என்றுதான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால பாருங்கள், அதிக குற்றங்களையும் பாவங்களையும் செய்த மக்கள் நோயாளிகளா இருப்பாங்க. மன்னிக்க முடியாதவர்கள் கல்லை போல இருப்பாங்க. அவங்க சுவாபத்துல அன்பு இருக்காது. மன்னிப்பு கேட்கிறவர்கள் மேலுக்காக கேட்டு உள்ள உண்மையா கேட்காத ஆளு, அவனும் ஒரு நோயாளியா தான் இருப்பான். சகோதரி, இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த மனிதனை ஆதியாகமும் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் 13 அதிகாரங்கள், அதாவது ஆதியாகமத்துல மொத்தம் 50 அதிகாரங்கள், அதுல 13 அதிகாரங்கள் இந்த ஒரு மனிதனை பற்றியே பேசியிருக்கிறது. இந்த ஒரு மனிதன் 17 வயது தொடங்கி 140 வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம், யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரனோடு கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் கில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் குமார்த்திகளோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேல் முதிர் வயதுல யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததுனாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியே செய்வித்தார். இது ஒரு சுருக்கம். அதாவது யோசேப்பு ஒரு கடைசி மகன் மட்டுமல்ல, யாக்கோபு அவனை அதிகமாக நேசித்தனால அவனுக்கு உடைகளை கொடுக்கும் போது பலவிதமான வண்ணத்திலே உடைகளை கொடுத்தார். இந்த யோசேப்பினுடைய வேலை என்னன்னு பார்த்தா, அண்ணன்மாரோடு சேர்ந்து ஆடுகளை மேய்ப்பது. இந்த வாலிபனுடைய வயது இங்கே 17 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 26வது வசனம், யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அதாவது 17 வயதுல இவனுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இவனுடைய மரணம் ஏறக்குறைய 110 வயது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ 110ல நம்ம 17 கழிச்சிட்டோம்னா ஏறக்குறைய 93 வருடங்கள். 93 வருடங்கள் இவன் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. இந்த மனிதன் எப்பேற்பட்ட பாடுகளை அடைந்தார் என்பதை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல ஒன்று, இந்த சகோதரனுக்கு விரோதமாக அவனுடைய சொந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்க. இத ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18வது வசனம், அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி, சொந்த சகோதரர்கள் 11 பேரு இந்த சகோதரனை கொலை செய்வதற்காக திட்டமிடுகிறார்கள். அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது, மேலே ஏறி வர முடியல.
அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க கவனியுங்கள். அதே ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனம், அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இப்போ சொந்த சகோதரனை வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் கையில முதல்ல கொடுத்து அங்கிருந்து எகிப்து தேசத்துக்கு அவன் டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டான். இனி அவனுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது, முகம் மாறிவிட்டது, குடும்பத்துக்கு அவனை பற்றி எந்த தகவலும் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த 11 பேரும் எவ்வளவு பயங்கரவாதிகள் பாருங்க. அந்த தம்பி செத்து போயிட்டான், மிருகம் அவனை ஏதோ கொண்டு போட்டு விட்டது என்று தகப்பனிடத்துல போய் சொல்றாங்க. அப்போ யாக்கோபு அந்த தகப்பனாரு தாம் பையன் செத்துட்டதாகவே நினைக்கிறாரு. கவனிப்போம். இதை ஆதியாகமம் 37வது அதிகாரம் 33வது வசனம், யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். அப்போ தந்தை மகன் செத்து விட்டதாகவே நினைக்கிறார். ஏதோ ஒரு மிருகம் அவனை கொன்று விட்டதாக நினைக்கிறார். இதோடு போகல, நாம் இதை தொடர்ந்து படிப்போமானால் 39வது அதிகாரத்துல யோசிப்பு போத்திபார் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டுல ஒரு அடிமையாக வேலைக்கு விற்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வீட்டுல அந்த போத்திபாருடைய மனைவி, அவள் ஒரு எகிப்திய பெண். வீட்டுல யாரும் இல்லாத நாளை பார்த்துட்டே இருந்து இந்த வாலிபனை இழுத்து தன்னோடு உறவு கொள்ளும்படி கூப்பிடுகிறாள். அங்க யோசேப்பு எப்படி நடந்து கொள்கிறான் என்று பாருங்கள். இதை ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான், கவனிங்கள், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த இடத்துல யோசேப்பு நினைச்சிருந்தா ஒரு நல்ல திடகாத்திரமான வாலிபனாக அந்த அருமையான இலவசமான ஒரு விருந்தை போல அவள் கிடைத்தான் அவளுக்கு. ஆனா அவளை ஒரு விருந்தாக அனுபவிக்காம அவளிடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறான். அந்த செய்தி என்னன்னா, அந்த எகிப்து தேசத்து பெண்ணுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவனை தெரியாது. இரண்டாவது, அந்த ஜீவனுள்ள தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பது தெரியாது. மூன்றாவது, அந்த ஜீவனுள்ள தேவன் நியாயம் செய்வார் என்பது அவளுக்கு தெரியாது. ஆகவே அவளிடத்துல ஒரே ஒரு கருத்து தான் சொன்னான், உன்னுடைய கணவனை கண்டா எனக்கு பயமா இருக்கு, உங்க வீட்டில் இருக்கிற மற்ற ஆளுங்க வேலைக்காரங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் ஒரு ஆண் கிடையாது, நான் ஒரு பொட்டை, அந்த மாதிரி எதுவும் அவன் சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, how can I sin against God? தேவனுக்கு முன்பாக நான் இந்த பாவத்தை செய்வது எப்படி? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 17 வயதுல வீட்டை விட்டு பிரிந்த இந்த வாலிபன் இங்கே ஒரு அவமானத்தில் சிக்குகிறான். அப்பொழுது அவன் என்ன செய்தான், அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சான். ஓடும்போது அந்த பெண் பாய்ந்து அவன் போட்டிருந்த உடையை உருவி கொண்டாள். அவன் நிர்வாணமா ஆனாலும் பரவாயில்ல சொல்லி நடுரோட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்பொழுது அவள் கூச்சல் போட்டு என்ன சொல்றா, இந்த பாத்தியா, இவன் எகிப்தியன் கிடையாது, இவன் ஒரு எபிரேய வாலிபன், இவன் ஒரு ஸ்லேவ், இவன் யாருமே இல்லாத நேரத்துல என்கிட்ட இந்த மாதிரி தவறா நடக்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் பொறுக்கும்? அந்த கணவன் என்ன நினைப்பாரு, அந்த சமுதாயம் என்ன நினைக்கும், அவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கிடைக்கும்? இதை ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். ஏற்கனவே ஒரு குழியில போட்டாங்க சொந்த சகோதரர்கள். இப்போது எகிப்து தேசத்தில் உள்ள சிறைச்சாலையில விழுந்துட்டான். அந்த காலத்துல எல்லாம் சிறைச்சாலைன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கம்பி எல்லாம் வச்சு ஒரு பானையில தண்ணீர் வைத்து ஒழுங்காக சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதிகளை பராமரிக்க மாட்டாங்க. அவர்களை மண்ணோடு மண்ணாக ஒரு குழியில வைத்து அடித்து துன்புறுத்தி கொண்டே இருப்பாங்க.
தண்ணீர் இருக்காது, போதுமான உணவு இருக்காது, உடை இருக்காது. ஒரு மிருகம் போலதான் அந்த மக்களோடு, அந்த அடிமைகளோடு அந்த சிறையில் அவன் இருக்கணும். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தா நமக்கு இந்த மாதிரியான அக்கிரமங்களையும் குற்றங்களையும் செய்தவர்களை நம்மால மன்னிக்க முடியுமா? ஒரு சின்ன விஷயத்துக்கு, ஒரு பென்சில் அளவு கூட ஒரு தவறு செய்தவங்களை நம்ம மன்னிக்கிறது இல்லை. ஒரு ஆள் பனைமரத்தடியில பால் குடிக்கிறாரு, நீங்க கள்ளு குடிச்சேன்னு சொல்றீங்க. அது ஒரு சூழ்நிலை. அவர் சொல்ற, இல்ல நான் அங்க நின்றுட்டு இருந்தேன், தண்ணி தான் குடிச்சேன் அப்படின்றாரு. இல்ல நீ கள்ளு குடிச்சேன்னு சொல்றாங்க. அப்படிதான் இந்த உலகம் எல்லாத்தையும் பேசுது. கணவன் யார்கிட்டயா சிரிச்சு பேசிட்டாருன்னா மனைவி தவறாகத்தான் சொல்றாங்க. அதே போல மனைவி தப்பு தவறாக ஏதாவது ஒரு வாலிபன் இடத்துல பேசினா கணவன் கொலை செய்கிற அளவுக்கு அவளை அடிக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ சந்தேக புத்தி உள்ளவர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். அதனால்தான் நம்முடைய சமுதாயம் குற்றங்களால் மலிந்து இருக்கிறத பார்க்கிறோம். குற்றங்களையே கலைகளாக ஒரு ஆர்ட்டாக மாத்திக்கிட்டாங்க. இப்போ அளவே கிடையாது. சகோதரர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையை சுருக்கமா சில பகுதியை தான் எடுத்து காண்பிச்சேன். அதாவது 110 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 17 வருஷத்துல இது நடந்தது, ஆரம்பிச்சது இது. அப்ப ஏறக்குறைய 93 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா முகத்துல கூட நம்ம முழிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம், அவர் அந்த பக்கம் வந்தா இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா முகத்தை கூட பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு குற்ற உணர்வுகள், பாவ உணர்வுகள், மன்னிக்க முடியாத நிலைமை, மன்னிப்பு கேட்க முடியாத நிலைமை, இப்படிதான் நம்முடைய சமுதாயம் இருக்கு. இப்போ மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கு ஒரு சட்டம் இல்லை, மன்னிப்பு கொடுக்கணுன்றதுக்கு ஒரு சட்டம் இல்லை. அது உங்களுடைய விருப்பம் தான். ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழே நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்களா? ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழே நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்களா? இது ரெண்டுமே மனிதர்களால் செய்ய முடியாது. There is no law to ask forgiveness or give forgiveness. அதுக்குன்னு ஒரு சட்டம் கிடையாது. அது உங்களுடைய விருப்பத்திலிருந்து வருகிறது. அந்த விருப்பம் உங்க மனசாட்சியிலிருந்து வருகிறது. அந்த மனசாட்சி தேவனை இயக்கினால் தான் அது வரும். Unless and otherwise you found a living God in your life, there is no strength or ability to forgive someone or ask forgiveness. முடியவே முடியாது. இப்போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பக்கத்தை நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். இந்த வசனம் என்னன்னு கேட்டா, யோசேப்பினுடைய அப்பா யாக்கோபு இறந்துட்டாரு. இப்போ அவருடைய அந்த 12 பிள்ளைகள், அதுல 11 பேரு ஒரு பக்கம், யோசேப்பு மறுபக்கம். யோசேப்பு எகிப்துல அதிபதியாக இருக்கிறார். இந்த 11 பேரும் என்ன சொல்றாங்க, அவங்க அப்பால இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்க அப்பா சொல்ல சொன்னாரு, நான் சொன்னா நீ கேட்க மாட்ட, அப்பாவே சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க கவனிங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு, அந்த வார்த்தையை கவனிங்க, பொல்லாங்கு. அடுத்தது துரோகம், அடுத்தது பாதகம். 3 வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துறாங்க. அதாவது பொல்லாங்கு, துரோகம், பாதகம். இப்படிப்பட்ட 3 முனை தாக்குதலோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம். உங்க அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு நடந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாதகங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் பொல்லாங்கையும் நீங்க கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. அவர்களும் நம்மை பெற்று வளர்த்துட்டாங்க. இப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். ஆனா இந்த சமுதாயத்துல மன்னிக்காமலேயே ஒரு சமுதாயம் அழிந்து கொண்டே இருக்கு. மன்னிப்பு கொடுக்காமலேயே ஒரு சமுதாயம் அழிந்து கொண்டே இருக்கிறது. மன்னிப்பு கேட்பது அவமானம் நினைக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். மன்னிப்பு கொடுப்பது பெருமை என்று நினைக்கிற ஒரு சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த சகோதரர் மன்னிப்பு கேட்கிறாங்க.
அப்படி அவர்கள் மன்னிப்பு கேட்கும் போது கேட்ட யோசேப்பு வாய் விட்டு சிரித்தானா, கண்களால் மிரட்டினானா, பட்டயத்தை எடுத்து காண்பித்தானா, சிறைச்சாலைக்கு வழி காண்பித்தானா? இல்லை சகோதரர்களே. அவன் என்ன செய்தான் என்பது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 17ஆம் வசனம், ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். இந்த இடத்துல 17ஆம் வசனத்துல உங்க கையில ஒரு பேனா இருக்குமானால் 2வது வரி பாருங்க. ஆகையால் உங்களுடைய தகப்பனாருடைய தேவனுக்கு, பார்த்தீங்களா? இப்போ மன்னிப்பு கேட்கிற வருகிறவர்கள் தேவனை உடையவர்களாக இருந்தால் தான் மன்னிப்பு கேட்க முடியும். Unless you have a living God, you cannot ask forgiveness. Unless you have a living God, you cannot give forgiveness. அதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். தேவன் அறியாத மக்கள் பாவ மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கொடுப்பதெல்லாம் பம்மத்து வேலை, சும்மா வாய் சொல்கள் அவைகள். அது மனதால் செய்யப்பட்டது கிடையாது. அது ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்தை போன்றது. இப்போ டீச்சர் அடிக்கும் போது மாணவர்கள் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றாங்களே, சாரி அப்படின்னு சொல்றாங்களே, அது ஒரு தற்காலிகமான ஒரு வார்த்தை தான். அன்பு சகோதரர்களே, மன்னிப்பு கேட்ட உடனே ஏறக்குறைய 93 ஆண்டுகள் காயப்பட்ட அந்த மனிதன், வேதனைப்பட்ட அந்த மனிதன், அவமானப்பட்ட அந்த மனிதன், துக்கப்பட்ட அந்த மனிதன், இரத்த கண்ணீர் வடித்த அந்த மனிதன், தன் உடலெல்லாம் எலிகள் பிராண்டவும் எறும்புகள் ஏறவும் ஆகாரம் இல்லாமலும் அடிமையாகவும் சிறைகளில் வாழ்ந்த அந்த மனிதன் அழுதான். தாம் பட்ட கஷ்டத்துக்காக அழல, அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக அவன் அழல, அவன் தன் சகோதரர்களுக்காக அழுதான். A true forgiveness lead you to tears. உண்மையான மன்னிப்பை கொடுக்கிற மனிதனுடைய வெளிரங்கமான அடையாளம் கண்கள் பேசும். கண்கள் தாரை தாரியாக தண்ணீர் வாய்க்கும். சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் அடங்கா பிடாரியான மனைவிகள், அடங்கா பிடாரிகளான கணவர்கள், அடங்கா பிடாரிகளான அக்கா தங்கை அண்ணன் தம்பிங்கெல்லாம் மன்னிப்பு எப்படி கேட்கிறாங்க? மன்னிச்சுக்கோ சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டே இருப்பான். என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அப்படி போயிடுவா. என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் போயிடுவான். என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு மருமக போயிடுவா. ஒரே வார்த்தை. அது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கேவலமா கேட்கிறான் பத்தியா மன்னிப்பு. நீ ஒழுங்கா மன்னிப்பு கேட்டதானே ஒழுங்கா அவங்களால மன்னிக்க முடியும். நீ கீழே இருந்தாதான் அவங்க மேல இருக்க முடியும். மன்னிப்பு கொடுக்குறோம் மேல இருக்கணும், மன்னிப்பு கேட்கிறோம் கீழே இருக்கணும். மன்னிப்பு வாங்கணும் இல்லையா நம்ம? அவன் அழுதான். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் அவன் சொல்றான். இதை நீங்கள் இந்த பைபிள்ல ரொம்ப நல்லா குறிச்சு வச்சுங்க. ஆதியாகமம் 19 படிக்கிறேன். இந்த அருமையான கருத்தை நல்லா உள்வாங்கி விளங்கிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? மன்னிப்பு கேட்பதற்கு தேவன் உதவுகிறார்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு கூட தேவன் தான் உதவுறார். என்ன சொல்றாரு தன்னுடைய அண்ணன்மாருங்கிட்ட? நான் ஒன்னும் கடவுள் இல்லப்பா உங்களை மன்னிக்கிறதுக்கு, நான் ஒரு சாதாரண மனுஷன். கடவுள்கிட்ட கேளுங்க முதல்ல மன்னிப்புன்னு சொல்றான். அதான் அர்த்தம். பாருங்கள், யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? அடுத்தது என்ன சொல்றாரு கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதாவது மன்னிப்பை வழங்குகிற இடத்தில் இருந்த யோசேப்பு தேவனை எப்படி பார்க்கிறான், தேவனுடைய ஆட்சி எப்படி பார்க்கிறான், தேவனுடைய வழிநடத்துதலை எப்படி பார்க்கிறான், சென்ற காலங்களை எப்படி பார்க்கிறான், எதிர்காலத்தை எப்படி பார்க்கிறான், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை உணர்கிறான். இதெல்லாம் அந்த வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு விதை ஊனும் போது ஒரு பெரிய மரத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அந்த மரத்துல ஒரு 5 வருஷத்துல
காய்த்து குலுங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கனிகளை நாம நினைச்சு பார்க்கலாம். அது மாதிரி இந்த மனிதன் ரொம்ப அட்வான்ஸா ஃபியூச்சரை, எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கிறான். என்ன சொல்றான்? நீங்க இவ்வளவு செஞ்சீங்கல்ல, அது வழியா தேவன் ஒரு நல்லது செஞ்சாரு. என்ன நல்லது செஞ்சாரு? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உன் ஜனங்கள் பெற்றுக் கொள்வார்கள், ஆகவே உன்னோடு நான் என் உடன்படிக்கை வைக்கிறேன், ஆகவே உன்னுடைய வீட்டில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், தேவனுடைய மக்களாக ஜீவிக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை தேவன் ஆபிரகாமோடு சொல்லியிருந்தார். இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் இவர்கள் அனைவரும். இப்ப அவன் என்ன சொல்றான்? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தேவனால் நிறைவேறும்படி ஆபிரகாமுடைய குடும்பத்தாராகிய நீங்கள், அந்த 11 பேரும் யோசேப்பும், இந்த 12 பேர் வழியா பிறந்த ஜனங்கள் தான் பிற்காலத்துல இஸ்ரவேலர்கள் என்றும் கானான் தேசத்துல குடியேறினவர்கள் என்றும் நாம் அறிகிறோம். இந்த ஜனங்களை பற்றிய விஷயத்தை தான் யாத்திரையாகம புத்தகத்துல அவருடைய வாழ்க்கை 430 வருஷம் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்து விடுதலையான வரலாற்றை நாம் படிக்கிறோம். விடுதலையான அந்த ஜனங்கள் தான் செங்கடல் வழியாய் கடந்து யோர்தானை கடந்து கானானுக்குள் சென்றார்கள். அந்த ஜனங்கள் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து யூத குடும்பத்தில கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். இப்படியே நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருகிறோம். இதைதான் யோசிப்பு சொல்றாரு பாருங்கள், 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அநேக சமயங்களில் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கிற மனிதன் ஒன்றை உணர்ந்து கொள்ளணும். நான் மன்னிக்கிறேன்னு நெஞ்ச கிழிச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. கடவுள் நிமித்தமாக உன்னை மன்னிக்கிறேன், கடவுள் எனக்கு பாராட்டின நன்மை நிமித்தமாக உன்னை மன்னிக்கிறேன். Because God blessed me, God healed me, God is with me, so I forgive you. மன்னிப்பு வழங்குறவன் ஒரு ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தால் அவனுடைய மன்னிப்பு நியாயமா இருக்கும், அந்த மன்னிப்பு உண்மையா இருக்கும். அன்பு சகோதரர்களே, இந்த நாளில மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு மன்னிப்பு வழங்கும்படி, மன்னிப்பு வழங்குகிற நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஒத்தாசையை புரிந்து கொள்ளும்படி, அவருடைய திட்டம் தீர்மானத்தை உணர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்தி இதை செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். அற்புதமான தகப்பனே, யோசேப்பினுடைய வாழ்க்கை கண்ணீராய் இருக்கிறது. அவனுடைய மன்னிப்பு மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது. தேவனுடைய ஒத்தாசையும் வழிநடத்துதலையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவே நாங்களும் எங்களிடத்திலே மன்னிப்பு கோருகிற மக்களிடத்துல தாராளமாய் மன்னிக்கவும், உமது வழி நடத்துதலை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டறலும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?